ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரேண்டம் தக்லீஃப் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் ஒரு வித்தியாசமான தக்லீஃப் தான் பார்க்க போறோம். ஒருத்தர் ஒரு கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சா அவங்களை வேலையை விட்டு தூக்குவாங்களா? கன்ஃபார்ம் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரு கம்பெனியில் அவங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப பிரமாதம் வேலை செஞ்சிருக்காரு. ஆனால் அவர் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஏன் அவர் வேலையை விட்டு தூக்குனாங்கிறத இங்கே மேட்ரு. அதை விட அவர் எப்படி வேலை செஞ்சாருங்கிறத இங்கே தக்லீஃபே. அமெரிக்கா டொனால்ட் ஃபல்டன் ஒருத்தர் மனுஷன் காலையில் வேலைக்கு வந்தது என்ன வேலைங்கிறத பார்த்துட்டு அந்த வேலையை அப்படியே இந்தியாவில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாரு. இந்த வேலையை இன்னைக்கு நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு. அதாவது அவர் செய்ய வேண்டிய வேலையை இந்தியாவில் ஒருத்தனை பிடிச்சி அவன் தாளில கட்டி அவனை செய்ய வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நாளைக்கு $100 சம்பளம், அவனுக்கு ஒரு $10 கொடுத்துட்டு மிச்ச சம்பளத்தை அவரே வச்சிருந்திருக்காரு. இப்படியே தினமும் இந்தியாவில் ஒருத்தனை பிடிச்சி அவர் வேலையை தினமும் இந்தியாவில் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜாலியாக கம்பெனியில் விளையாண்டு ஜாலியாக தூங்கிட்டு போயிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! பெரிய பெரிய கம்பெனி அவங்க வேலை செய்யறதுக்கு இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காலையும் வேலையை கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் அவர் தினம் செய்ய வேண்டிய வேலை இந்தியாவில் ஒருத்தனை செய்ய வச்சு அவர் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. சும்மாவே எப்படி மனுஷன் யோசிச்சிருக்கான்னு பாருங்க. I take the money that I would have spent on coffee and pay someone in India to do my job for me. It's allowed me to unleash my full potential. I send it off to Jahanara. Sometimes I'll look at it when it's done, but usually everything's right. Really good at doing my work. But since Jahanara started. இந்த மாதிரி புத்திசாலிலாம் அமெரிக்காவில் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஊர்லேயே ஒரு சிலர் இருக்காங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக நம்ம எடுத்துக்கிறத விட பல மினரல் எக்கச்சக்கமாக தேவைப்படும். அதில் ஒன்று தான் ஜிங்க். பாடி பில்டிங்கில் ஜிங்க் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இதே நம்ம பாடி பில்டிங் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜிங்க் எப்படி எடுத்துக்குவோம்? ஒன்று ஃபுட் மூலியமாக எடுத்துக்குவோம், இல்லை நமக்கு அது பத்தலைன்னா நம்ம சப்ளிமெண்ட் மூலியமாக எடுத்துக்குவோம். இதை தான் எல்லாரும் ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டெல்லி சேர்ந்த ஒரு வடக்கு நண்பர் இந்த மாதிரிலாம் எடுத்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், எனக்கு ஃபாஸ்ட்டாக உடம்புல ஜிங்க் சேரணும்னு வித்தியாசம் ஒரு முறையில் எடுத்திருக்காரு. அப்படி எடுத்ததுக்கப்புறம் வடக்கு நண்பர் பாடி பில்டர் ஆகிட்டாரான்னா அதான் இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு. அப்படி மனுஷன் ஜிங்க்குக்காக என்ன சாப்பிட்டாருங்க தான் இங்க தக்லீஃபே. ஜிங்க் உடம்புல வேகமா சேரணும்னு 39 காயினையும் 37 மேக்னெட்டையும் கலந்தடிச்சு ஒன்னா சாப்பிட்டிருக்காரு. ரெண்டும் சேர்ந்து உடம்புல வேகமா ஜிங்க் ஏறட்டும்னு. என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒண்ணுமே காணா. இதை சாப்பிட்டா எப்படி பாடி பில்டர் ஆக முடியும்? பேஷண்டா தான் ஆக முடியும். என்ன கரும்பத்திங்கிற மாதிரி திக்கிற? காலை டிபனே தான். நம்ம ரேட்டட்டூரி படம் பார்க்கும்போது என்ன யோசிச்சிருப்போம், நல்ல படமா இருக்கே, ஆனா என்ன இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காது, எந்த ஹோட்டல் இவ்வளவு எலி இருக்க போது, இருந்தாலும் கவர்மெண்ட் அதை விட்டுருமான்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். இந்த படம் ஒன்றும் கட் பண்ண கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் உண்மையிலுமே இருக்கு. அந்த ஹோட்டல் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா நம்புவீங்களா? அப்படியா? அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லி என்னது நீங்க யோசிப்பீங்க. அவ்வளோலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். அந்த ஹோட்டல் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. நம்ம வடக்கு நம்பர் தான் அந்த ஹோட்டலையும் வச்சிருக்காரு. நீங்க இன்னும் நம்பலினா அந்த ஹோட்டலை நீங்களே பாருங்க. பாகிஸ்தானில் ஒரு வைரக்கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வைர திருட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் சிசிடிவியில் திருடன் கேப்சரும் ஆகலை. எங்கே திருடுறான், எப்படி திருடுறான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு நாள் அந்த திருடன் பகல்லே தைரியமாக திருட வந்திருக்கான். அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் தான் நம்ம கிட்ட இதனால திருடி இருந்திருக்கான்னு. அந்த திருடன் யாரும் நீங்களே பாருங்க. பாகிஸ்தானில் நகைக்கடையில் வைர கற்களை திருடிய உலகின் மிகச்சிறிய திருடனை கண்டு போலீசார் அதிசயித்தனர். அங்கிருந்த நகைக்கடை ஒன்றில் அவ்வப்போது சிறிய அளவிலான சில வைர கற்கள் காணாமல் போவது கண்டு அதிர்ச்சியடைந்த கடையின் உரிமையாளர் போலீசில் புகார் செய்தார். தொடர்ந்து நகைக்கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்த போலீசார் அதனை உற்று நோக்கிய போது எறும்பு ஒன்று வைர கற்களை இறையென நினைத்து தூக்கிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இறுதியில் எறும்பின் இருப்பிடத்தில் இருந்து சில வைர கற்களை கைப்பற்றிய போலீசார் வழக்கு எதுவும் பதிவு செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடனும் ஆச்சரியத்துடனும் திரும்பினர். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். யூடியூப்ல நடந்த உருப்படியான விஷயம்னா அது இதுதான் சொல்லணும் போல. நெவர் கிவ் அப்ங்கிற சேனல்ல அக்லியா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு வீடியோ ஒரு மனுஷன் போட, அந்த வீடியோல ஒரு பொண்ணு நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண, அந்த மனுஷன் அந்த பொண்ணையே கரெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மீட் டேட்டிங் மேரேஜ் சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்க்க இது என்ன யூடியூபா இல்ல மேரேஜ் பிளாட்ஃபார்மா நமக்கே ஒரு டவுட் வர, இதுல யூடியூப்காரன் வேற அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன் உங்க ரெண்டுத்தையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணியிருக்கான். Here we go again.
மனுஷங்க நம்ம சோம்பேறியா இருந்து நடிச்சு பார்த்திருப்போம், ஆனா மிருகங்க சோம்பேறியா இருந்து பார்த்திருக்கீங்களா? இங்க ஒரு குதிரை எப்பெல்லாம் ரைடு போலாம் ட்ரைனிங் போலான்னு கூப்பிடும்போது எப்படி எல்லாம் ஆக்டிங் கொடுத்து நடிக்குது நீங்களே பாருங்க. சோம்பேறித்தனத்துல மனுஷங்களை மிஞ்சிரும் போல. இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தான் இறங்குவேன். என்னக்குள்ளயோ எம்ஜிஆர் அப்போ அப்போ வந்து எட்டி பாப்பாரு. I'm a bad, 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 bad boy. I'm a bad, 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 bad boy. I'm a bad boy. I'm a bad boy. கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் காமனா தர ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ரூஃப்காக ஒரு போட்டோ கொடுத்தோம்னா அந்த போட்டோவை அவங்களால எவ்வளவு கேவலம் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா எடிட் பண்ணி நமக்கு திருப்பி தருவாங்க ஐடி ப்ரூஃபா. ஆனா இங்க யூபில ஒருத்தருக்கு போலீஸ் எக்ஸாம்ல ஹால்ல போய் சும்மா தானப்பா இருக்க போற இதையாச்சும் பார்த்துட்டு இருந்த ஒரு ஹால் டிக்கெட்ல சன்லியோட போட்டோவை ஹெச்டில போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க பேரையும் போட்டு. இதே ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப்க்கு நம்ம போட்டோவை கொடுத்தோம்னா எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி பிரிண்ட் பண்ணி தருவாங்க நமக்கு. ஆனா சன்லியோட போட்டோ மட்டும் இங்க ஹெச்டில கண்டுபிடிச்சு யூபி கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Is Sunny Leone planning to become a police constable? This admit card for the Uttar Pradesh police exam went viral because this form was received by this man. Dharmendra Singh says he correctly filled out his form and was astonished to receive an admit card for Sunny Leone instead. Strangely enough, all the other data, including the registration number, remained unchanged. Due to the mix-up, Dharmendra couldn't attend the exam and reported the case to the police. நம்ம ஊரில் போலீஸ் 2 பேர் அடிச்சே கொண்டா அவங்களை டிஸ்மிஸ் பண்ணாமல் பொறுமையாக சஸ்பெண்ட் பண்ணி 2-3 வருஷம் கேஸ் நடத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற நிலைமையில நம்ம ஊர் இப்போ இருக்கு. ஏதோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு சொல்ற நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்ல இப்படிதான் இருக்கு. ஆனா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் சாப்பாட்டுக்கே வழியில நிறைய பேர் சொல்ற நைஜீரியால போலீஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க கவர்மெண்ட் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் மாசம் நைஜீரியாவுக்கு டச்சஸ் அந்த ஒரு யூடியூபர், ஒரு உமன் யூடியூபர் ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க. அப்ப போலீஸ் அவங்களை வழி மறிச்சு அவங்க கிட்ட ஐடியில செக் பண்ணுவாங்க. ஆனா அதோட நிறுத்தாம அவங்க கிட்ட பணமும் கேட்பாங்க. இது அந்த யூடியூபர் கட் பண்ணாம இதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அந்த வீடியோட சேர்த்து. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நைஜீரியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிரும். இதை பார்த்து நைஜீரியா கவர்மெண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு வார்னிங்கோ இல்லை சஸ்பெண்டோ பண்ணாம டைரக்டா அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவம் இனி நைஜீரியால நடக்காதுன்னு உலகத்துக்கு தெரிவிக்கிற விதமா அந்த 2 போலீஸ் பப்ளிக்ல நிப்பாட்டி அங்கேயே வச்சு அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க நைஜீரியன் கவர்மெண்ட். வரட்டா আমি